அனைவருக்கும் வணக்கம். இந்த பதிவில் நம்ம இதை பற்றி பார்க்க போகிறோன்னு தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்னாடி மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிவிட்டு ஆளுங்கிற ஆப்ஷன் கொடுத்துட்டிங்கன்னா நான் போடுற வீடியோக்கள் எல்லாமே மிஸ் ஆகாமல் நோட்டிஃபிகேஷனில் வந்துடும். இந்த பதிவு மிகவும் முக்கியமான பதிவு, அனைவரும் தெரிந்து கொள்ள வேண்டிய ஒரு பதிவு. உங்களுடைய ஆசைகள் எப்படிப்பட்டதாக இருந்தாலும் அதெல்லாம் நீங்கள் நிறைவேற்றிக்கிறதுக்கு ஒரு அற்புதமான முறை குறித்து தான் இந்த பதிவில் நம்ம பார்க்க போகிறோம். ஸோ யாருமே இந்த ஒரு வாய்ப்பை தவற விட்டுறாதீங்க. நம்ம சாதாரண நாளில் கேட்டாலுமே இந்த பிரபஞ்சமானது நமக்கு கொடுக்க போகுது தான், இல்லைன்னு சொல்லலை. இருந்தாலும் சக்தி வாய்ந்த சேர்க்கை கொண்ட நாளில் நம்ம கேட்கும்போது கண்டிப்பாக அது நமக்கு கிடைத்தே தீரும், 100% நடந்தே தீரும் அப்படின்னு சொல்லலாம். அந்த மாதிரி ஒரு நாளாக தான் நாளைய நாளானது நமக்கு அமைஞ்சிருக்குது. நாளைக்கு பார்த்திங்கன்னா ஏப்ரல் மாதத்தின் 4ஆம் தேதி சனிக்கிழமை. நாளைக்கு தேதியும் 4, அதே போல் இந்த ஏப்ரல் மாதம் அப்படிங்கிறதும் பார்த்திங்கன்னா 4ஆவது மாதம். நம்மளுடைய சேனலில் மாதம் வரக்கூடிய ஏஞ்சல் டே குறித்து பதிவுகள் போடுறது வழக்கம். அதன்படி நாளைய நாளில் நமக்கு 4/4 அப்படிங்கிற ஏஞ்சல் டேவுக்கான போர்ட்டல் ஓப்பன் ஆகி இருக்குது. இந்த நாளில் நீங்கள் என்ன கேட்டாலும் கிடைக்கும். அதுவும் நான் சொல்கின்ற குறிப்பிட்ட நேரத்தில் நீங்கள் கேட்குறீங்க அப்படிங்கும்போது இன்னும் உங்களுக்கு அதிகப்படியான பலன் கிடைக்கும். முடிஞ்ச அளவுக்கு நான் சொல்கிற நேரத்தை பயன்படுத்துங்க. அப்படி அந்த டைமை ஃபாலோ பண்ண முடியலை அப்படின்னு நினச்சிங்கன்னா இரவுக்குள்ளார பயன்படுத்திக்கோங்க. சரி, முதல்ல அந்த நேரம் என்ன அப்படின்னு பார்த்துடலாம். நாளைக்கு நமக்கு காலையில் 4 மணி 4 நிமிஷத்துலேருந்து 4 மணி 5 நிமிஷம், இந்த ஒரு நிமிஷம் ரொம்ப ரொம்ப சக்தி வாய்ந்தது அப்படின்னு சொல்லலாம். அதே போல் மாலை நேரத்துலையும் இதே போல் 4 மணி 4 நிமிஷத்துலேருந்து 4 மணி 5 நிமிஷம், அதை நீங்கள் கெட்டியாக பிடிச்சிக்கலாம். இந்த ஒரு நிமிஷத்தில் என்ன அப்படி ஒரு சிறப்புன்னு பார்த்தீங்கன்னா கோல்டன் மினிட்டாக இது நமக்கு அமைஞ்சிருக்குது. நம்மளுடைய சேனல் ரெகுலராக பார்க்குறவங்களுக்கு இந்த கோல்டன் மினிட்னுடைய அற்புதம் தெரியும். தெரியாதவங்க தெரிஞ்சுக்கோங்க. இந்த கோல்டன் மினிட்டுங்கிறது தினமுமே வரும். இருந்தாலும் ஏஞ்சல் டேயில் வரக்கூடிய கோல்டன் மினிட் நம்ம கெட்டியாக பிடிச்சிக்கிட்டா எல்லா விருப்பங்களும் நிறைவேறும். அதுவும் நான் சொன்னேன் இல்லையா, அந்த 4 மணி 4 நிமிஷம் அப்படின்னு, அது பாருங்கள் நாளை காலையில் நமக்கு பிரம்ம முகூர்த்த நேரத்தில் இருக்குது. சாதாரணமாகவே பிரம்ம முகூர்த்த நேரத்தில் நம்ம என்ன கேட்டாலும் அது கிடச்சிரும். ஏன்னா அந்த சக்தி உண்டு. கூடவே இந்த ஏஞ்சல் டேவும் கோல்டன் மினிட்டும் சேர்ந்துருக்கிறதுனால இது ஒரு அற்புத வாய்ப்பாக எல்லாருமே பயன்படுத்திக்கலாம். ஒருவேளை இந்த ஒரு நிமிஷத்தை உங்களால் பயன்படுத்திக்க முடியல அப்படிங்கும்போது நீங்கள் 4 மணிலேருந்து 4 மணி 59 நிமிஷம், இந்த மாதிரி ஒரு 59 நிமிஷத்தை பயன்படுத்திக்கலாம். இன்னொரு ஆப்ஷன் என்ன அப்படின்னா 4 மணி 44 நிமிஷத்துலேருந்து 45 நிமிஷம், இந்த மாதிரி. அதாவது என்னால் ஒரு நிமிஷத்தில் பண்ண முடியும்னு நினைக்கிறவங்க காலை 4 மணி 4 நிமிஷத்துலேருந்து 4 மணி 5 நிமிஷம், அல்லது காலையில் 4 மணி 44 நிமிஷத்துலேருந்து 45 நிமிஷம் வரைக்கும் இருக்கக்கூடிய ஒரு நிமிஷம், இல்லைன்னா 4 மணிலேருந்து 4 மணி 59 நிமிஷம், மொத்தம் 59 நிமிஷம். இதில் ஏதாவது ஒரு நேரத்தை நீங்கள் பயன்படுத்திக்கோங்க. இதே போல் நமக்கு மாலை நேரத்துலையும் வரும் இல்லையா, அதையும் நீங்கள் பயன்படுத்திக்கலாம். இருந்தாலும் காலையில் நமக்கு நான் சொன்ன எல்லா டைமிங்குமே பிரம்ம முகூர்த்த நேரத்தில் வரதுனால ரொம்ப ரொம்ப விசேஷம் அப்படின்னு சொல்லலாம். முடிஞ்ச அளவுக்கு இந்த காலை நேரத்தை பயன்படுத்துங்க. முடியலைன்னா மாலை நேரத்தை பயன்படுத்துங்க. அதுலேயுமே இந்த டைம் ஃபாலோ பண்ண முடியல, இரவுக்குள்ளாரையாவது பயன்படுத்துங்க. எப்படியோ ஒன்று இந்த வாய்ப்பு மிஸ் பண்ணிடாதீங்க. ஏன்னா நான் எவ்வளவோ லா ஆஃப் அட்ராக்ஷன் மெத்தட் செஞ்சேன், எனக்கு பலன் கிடைக்கல அப்படின்லாம் வருத்தப்படுறீங்க இல்லையா. அதனால் இந்த வாய்ப்பை தவற விட்டுறாதீங்க. இப்போ யூஸ் பண்ணிக்கிட்டிங்கனாலே உங்களுடைய விருப்பங்கள் நிறைவேறும். ஏற்கனவே இது குறித்து ஒரு 4 வார்த்தை அதை நீங்கள் எழுதுங்கன்னு சொல்லி ஒரு பதிவு போட்டிருக்கிறேன். நீங்கள் அதையும் தாராளமாக செய்யலாம். இல்லைங்க எழுதுகிற அளவுக்கு டைம் இல்லை அப்படின்னு நினைக்கிறவங்க இப்போ நான் சொல்லக்கூடிய 4 எழுத்தை சொன்னீங்க அப்படின்னா கூட போதும். இந்த டைமும் இந்த நாளும் எவ்வளவு சிறப்பு வாய்ந்ததோ அதுக்கு கொஞ்சமும் சளைத்து போகாத ஒரு வார்த்தை அப்படின்னு பார்க்கும்போது இப்போ நான் சொல்லக்கூடிய இந்த 4 எழுத்தை நம்ம சொல்லலாம். சரி, அது என்ன அப்படின்னு பார்த்தலாம். இந்த மெத்தடை எப்படி பயன்படுத்துகிறோன்னு பார்த்தலாம். நான் சொன்ன இந்த நேரத்தில் கொஞ்சம் முன்னாடியே, அதாவது இந்த டைம் ஸ்டார்ட் ஆகிறதுக்கு முன்னாடியே அமைதியாக உட்காந்துக்கோங்க. பெட்லேயே உட்காந்துட்டு கூட பண்ணலாம், சரிங்களா. இன்னும் சொல்லணுன்னா படுத்துக்கிட்டே பண்ணுங்கள். பெட்டில் படுத்துக்கிட்டே கூட நீங்கள் இது சொன்னீங்க அப்படின்னா போதும், சரிங்களா. நல்லா ரிலாக்ஸ் பண்ணிக்கோங்க. டீப் ப்ரீத் எடுத்துக்கோங்க. அந்த ஒரு நிமிஷத்துலேயும் சரி, அல்லது அந்த 59 நிமிஷத்துக்குள்ளேனாலும் சரி, இதை 4 எழுத்து சொல்லுங்கள். அது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா நற்பவி, நற்பவி, நற்பவி. இது பார்த்திங்கன்னா ரொம்ப ரொம்ப சக்தி வாய்ந்த வார்த்தை அப்படின்னு சொல்லலாம். சித்தர்கள் நமக்காக கொடுக்கப்பட்ட ஒரு வார்த்தை அப்படின்னு சொல்லலாம். இதனுடைய அர்த்தம் என்ன அப்படின்னு பார்த்திங்கன்னா நல்லவையே நடக்கட்டும், நல்லதே நடக்கட்டும் அப்படிங்கிற மாதிரி அர்த்தம்.
இதை நம்ம சொல்லும்போது நம்ம வாழ்க்கையில் எதெல்லாம் நடந்தால் நல்லா இருக்குமோ அதெல்லாம் வந்து ஆட்டோமேட்டிக்காகவே வந்து நடக்கும். இந்த 4 எழுத்தை நீங்கள் படுத்துக்கிட்டே அப்படியே கூட சொல்லலாம். எத்தனை முறை சொல்லணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா குறைஞ்சபட்சம் ஒரு 44 முறை சொல்கிறது அப்படிங்கிறது வந்து நல்லது. ஏன்னா இந்த 4 சேர்க்கை இருக்கிறதுனால இதுக்கு ரிலேட்டடாக நம்ம சொல்கிறதுங்கிறது நல்லது. இல்லைங்க அந்த மாதிரிலாம் நான் கணக்கு வச்சுக்க முடியாது அப்படின்னு நினச்சிங்கன்னா அந்த ஒரு நிமிஷம் முழுக்க உங்களால் எவ்வளவு முறை சொல்ல முடியுமோ அவ்வளவு முறை வந்து சொல்லுங்கள். இல்லைன்னா இந்த 59 நிமிஷத்துக்குள்ளே எவ்வளோ முறை சொல்ல முடியுமோ அவ்வளோ முறை வந்து சொல்லுங்கள். இது உங்களுடைய விருப்பம் தான், சரிங்களா? போதும்னு தோணும்போது நீங்கள் வந்து ஸ்டாப் பண்ணிட்டு உங்களுக்கு என்ன வேலை இருக்குதோ நீங்கள் தாராளமாக போய் பார்க்கலாம். இன்னுமே அந்த நேரத்தில் நான் நல்லா பிரிஸ்காக இருந்துச்சு வேலையெல்லாம் செய்கிறவங்க தான் அப்படிங்கிற மாதிரி இருந்தீங்கன்னா இந்த நற்பவிங்கிற 4 எழுத்தை நீங்கள் ஒரு பேப்பர் பேனாவை பயன்படுத்தி 44 முறை எழுதுறது அப்படிங்கிறதும் கூட நல்லது தான். இப்போ ஒரு சிலருக்கு சந்தேகம் வரும், நான் அந்த மெத்தடையும் செஞ்சுட்டு இதையும் செய்யலாமா அப்படின்ட்டு. தாராளமாக செய்யலாம். இல்லை என்னால் ஏதாவது ஒன்று மட்டும் தான் பண்ண முடியும் அப்படின்னு நினச்சிங்கன்னா இதையாவது நீங்கள் பண்ணுங்கள். எதுவுமே பண்ணாமல் இருக்கிறதுக்கு ஏதாவது ஒன்று பண்ணணும்னா அது நமக்கு நல்ல மாற்றத்தை வாழ்க்கையில் வந்து ஏற்படுத்தி தரும். குறிப்பாக இந்த மெத்தடை ட்ரை பண்ணுறதுக்கு முன்னாடி என்ன விருப்பம் வந்து நிறைவேறணும்னு நினைக்கிறீங்களோ அது உங்கள் மைண்டுக்குள்ளே கொண்டு வந்துக்கோங்க. கொண்டு வந்துட்டு அது நடந்துட்டுருக்குது அல்லது முடிஞ்சிருச்சு அப்படிங்கிற மாதிரி மைண்டுக்குள்ளே கொண்டு வந்து இந்த வார்த்தையை வந்துட்டு நீங்கள் பயன்படுத்துறது சிறப்பான பலனை வந்து கொடுக்கும். நம்ம சேனலில் இப்போ வீடியோ பார்த்துட்ருக்கிற எல்லாருமே விருப்பப்பட்டீங்க அப்படிங்கும்போது இந்த நற்பவிங்கிற வார்த்தையை இப்போவே கூட நீங்கள் டைப் பண்ணுறது அப்படிங்கிறது நல்லது. ஏன்னா இந்த இடத்துல எல்லோரும் சேர்ந்து டைப் பண்ணும்போது ஒரு பாசிட்டிவ் எனர்ஜி வந்து க்ரியேட் ஆகும். இது பார்த்திங்கன்னா இங்கே கமெண்ட் பண்ணுற எல்லாருனுடைய விருப்பத்தையும் நிறைவேற்றுவதற்கு கொஞ்சம் உதவியாக இருக்கும் அப்படின்னே சொல்லலாம். இஷ்டப்படுறவங்க டைப் பண்ணுங்கள். இந்த வீடியோ குறித்து உங்களுக்கு ஏதாவது சந்தேகங்கள் இருந்ததுன்னா கமெண்ட் பண்ணுங்கள். பிடிச்சிருந்தால் மற்றவங்களோடையும் ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள். மற்றும் ஒரு பயனுள்ள பதிவில் உங்களை சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.